Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு EFX வீடியோக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து Alight Motion ஆப்ல வந்து கிரியேட் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா வந்து process தான். பட் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம். ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியாது. அத நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிறேன். சோ गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது போக நீங்க சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போலயே Alight Motion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா Alight Motion ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ரேஷியோல வீடியோ வேணும், ரெசல்யூஷன் அதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 16:9ல வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ செட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐகான் கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து வீடியோவில் இந்த ட்ரான்சிஷன் பண்ண போகிறீங்களா இல்லைனா ஒரு ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். அது வந்து எது வச்சு பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா இதே போல் லைட்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு இமேஜ் ஒன்று போல் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த எஃபெக்ட்ஸ் எப்படி மேக் பண்ணணும் இப்போ பாருங்கள். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டு அது என்ன பண்ணீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த ஷேப்பையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பண்ணிட்டு அந்த ஷேப்பை தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதர்ஸுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்தா இது இப்படி தான் ஆயிரும். இப்போ வந்து மறுபடியும் அந்த ஷேப்பை தொட்டுக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போனீங்கன்னா டிராயிங் அண்ட் எட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஹாஃப் டோன் டாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ இல்லைனா ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி ஆயிரும். அது என்ன பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹாஃப் டோன் டாட்ஸில் போயிட்டு அதோட அமௌண்ட்டை வந்து எதுவுமே குறைக்காதீங்க, கூட்டாதீங்க. ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக்கிடுங்க. இது போல் வந்து கம்மியாக்கிடுங்க ஸ்ட்ரென்த்தை. ஆங்கிள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அதுக்கப்புறம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அந்த எண்டிங் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் நம்ம எதுக்கு கூட்டுறோம்னா அந்த டாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியும், அந்த டாட்ஸ்லாம் வந்து அப்படியே மூவ் ஆகுறது தெரியும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இது மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் டோன் டாட்ஸில் கலர் 2 கலர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கலர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் வந்து கொடுத்துக்கோங்க. செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கலர் வந்து பிளாக்கு, செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இப்படி ஆயிரும். ஸோ இது வந்து இதுதான் வந்து பேக்ரவுண்டாக நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது. இப்போ பண்ணிட்டீங்கன்னா இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்திருக்கும். அதை வந்து எப்படி செட் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம ஆட் பண்ண இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஷேப்புக்கு மேலே வந்து கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இதே போல் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த இமேஜை இது போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க அந்த இமேஜை வந்து சின்னதாக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை தொட்டுட்டு பார்டர் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்குங்கிறத எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்ட்ரோக்கோட கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆக்கிடுங்க. ஓகேங்களா? ஒயிட் ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஷேடோவோட சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு வந்து கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஒன்று இருக்கும். அந்த இதில் எக்ஸ் ஒய்னு 2 பொசிஷன் இருக்கும். அந்த 2 பொசிஷனுமே என்ன பண்ணிங்கன்னா 0க்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அப்படின்னா தான் வந்து கரெக்டாக அந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டு அதுக்கு மேலே வந்து இமேஜ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு வந்து நம்ம வந்து கலர் பண்ணணும், கலரிங் வந்து கொடுக்கணும். இது வந்து சும்மா காட்சி இருக்குது, நம்ம வந்து கலர் ஆட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா கலர் டியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணிங்கன்னா அந்த கலர் டியூனில் இது போல் ரெட் கலருக்கு வந்து நீங்கள் அதை வந்து கூட்டி வச்சுக்கோங்க அந்த எஃபெக்டை. ஸோ அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட் கொடுங்க, கலர் லைன் லைட் போங்க, அதில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் போங்க. அதில் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கூட்டிட்டு அதோட கான்ட்ராஸ்ட்டுமே நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க. ஓகேங்களா. கலர் டியூனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வர்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேக்ரவுண்ட் ரெட்டாக வச்சுருக்கிறதுனால இதுக்கு வந்து அந்த ரெட்டு ஃபீல் வந்து வர்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெட் ஃபீல் வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கலர் கிரேடிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரெட் கலரில் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் இமேஜுக்கு வந்து எடிட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண அந்த ரெக்டாங்கிளை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதை வந்து அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கும் அதே எஃபெக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு இது போல் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இதுக்கு இந்த இமேஜை சின்னது பண்ண மாதிரி இந்த இமேஜை வந்து நீங்கள் சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போயிட்டு ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருங்க. அதே போல் ஷேடோஸ் வந்து 25 வச்சுட்டு எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0 வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த கலர் கிரேடிங் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணதை அப்படியே காப்பி பண்ணி இதுக்குமே கொடுத்துருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 இமேஜ் வந்து பக்காவாக கலர் கொடுத்து அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பக்கா வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரிவியூவில் பார்த்த போல் ஒரு ஜூம் ட்ரான்சிஷன் வந்து இப்போ நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள அந்த இமேஜ், அந்த ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் கீழே டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு இமேஜ் வச்சுருப்போம். அதை 3த்தையும் நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஒரு குரூப் ஆக்கிக்கோங்க. அதே போல் மீதி உள்ள 3ஐயும் குரூப் ஆக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 குரூப் வந்து கிடச்சிருச்சு. 2 குரூப் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா அந்த ஜூம் இன் ட்ரான்சிஷன் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஜூம் இன் ட்ரான்சிஷனுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேயும் சொல்லித்தரேன். ஓகே, இதே மாதிரி நல்லாவே ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் பாதியில் போய் வச்சு என்ன பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிடுங்க. இதே போல் என்ன பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஃப் ஆப்ஷன் போங்க. கிராஃபில் வந்து நான் வைக்கிற மாதிரி கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த கிராஃப் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா ஜூம் இன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜூம் அவுட்டும் நம்ம பண்ணணும். ஸோ ஒரு இது வச்சு கீ ஃப்ரேம்ஸ் வச்சு இதே போல்
ஜூம் அவுட் பண்ணிடுங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு இதுக்குமே அந்த கிராஃபை வந்து காப்பி பண்ண கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து இந்த ஆரோ மார்க் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜூம் இன் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் இமேஜுக்கும் நம்ம அந்த ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து நல்லா கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கீ ஃப்ரேமை கொஞ்சம் தள்ளி வச்சு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கிராஃபை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இதே போல் மாற்றி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் ட்ரான்சிஷன் வந்து இந்த பேக்ரவுண்ட் வீடியோவோடு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில்லாக தெரியலை, ஒரு பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக தெரியல. ஸோ என்ன பண்ணோம்னா அந்த குரூப்பை தொட்டுட்டு எஃபெக்ட்ஸில் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் பிளருங்கிற ஆப்ஷன் போயிட்டு மோஷன் பிளர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மோஷன் பிளரை செகண்ட் இதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது ஒரு அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு ஸ்மூத்தான ஒரு இது கொடுக்கும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு இதே போல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பரான ஒரு ட்ரான்சிஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் வந்து நிறைய எடிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல பேக்ரவுண்டு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் ஓவர்லேஸ் கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்ட்ரைப்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஹாஃப் டாட்ஸ்லேயே இன்னொரு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அது வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி இது வந்து எடிட் பண்ணலாம். நான் வந்து இப்போ வரைக்கும் பேசிக்காக ஒரு இது மாதிரி பண்ணோம்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம் டெய்லி. ஸோ கைஸ் இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.